Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல third question பார்க்குறோம். Question என்னன்னா, if alpha, beta and gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose roots are, அதாவது ஒரு cubic equation கொடுத்திருக்காங்க. என்ன x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0. ஸோ இதோட ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா அதுக்கப்புறம் காமா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதோட ரூட்ஸ் வந்து என்ன இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா. ஸோ இது வந்து ரூட்ஸாக யூஸ் பண்ணி நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிவன் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது மூலமாக ஒரு ஜென்ரலாக கியூபிக் ஈக்குவேஷனோட ஃபார்மில் எப்படி இருக்கும், எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் plus alpha into beta plus beta into gamma plus gamma into alpha into x minus alpha into beta into gamma equal to 0. So இப்போ இந்த ஈக்குவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இங்கே என்ன வந்திருக்கு 2. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 2. அடுத்து கம்பேர் பண்ணும்போது இங்கே ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, 3. அடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, அதாவது மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இங்கே என்ன இருக்குது 4. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 4. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன ரூட்ஸாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 2 ஆல்ஃபா 2 பீட்டா அதே மாதிரி 2 காமா. ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா. ஸோ இதில் 2 வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், மைனஸ் 2. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 2 இன்ட்டு மைனஸ் 2 என்ன வரும், மைனஸ் 4. அடுத்து சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைம், அதாவது 2 ரூட்ஸோட ப்ராடக்ட், அதாவது 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா அதே மாதிரி 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 காமா அதே மாதிரி 2 பீட்டா இன்ட்டு 2 காமா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ். ஸோ இதோட சம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா வந்து 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வரும். அடுத்து 4 ஆல்ஃபா இன்ட்டு காமா அதே மாதிரி ப்ளஸ் 4 பீட்டா இன்ட்டு காமா. ஸோ இதில் 4 வந்து காமனாக இருக்குது. அப்போ 4 காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா இதோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், 3. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 இன்ட்டு 3 என்ன, 12. அடுத்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த 3 ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா இன்ட்டு 2 காமா. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 என்ன 8. அப்போ 8 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா 8 இன்ட்டு இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமாவோட வேல்யூ என்ன பார்த்தோம், மைனஸ் 4. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 8 இன்ட்டு மைனஸ் 4 என்ன, மைனஸ் 32. ஸோ இப்போ நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். அப்போது கியூபிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் கியூப் மைனஸ் இப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமாவோட வேல்யூ என்ன, மைனஸ் 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இப்போ ப்ளஸ் 4. அப்போது ப்ளஸ் 4x ஸ்கொயர். அடுத்து உங்களுக்கு ப்ளஸ் இப்போது 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 12. அப்போது ப்ளஸ் 12x. அடுத்து மைனஸ் இப்போ 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா இன்ட்டு 2 காமா இங்கே என்ன வேல்யூ என்ன, மைனஸ் 32. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இப்போ ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் வந்து கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரூட்ஸ் என்ன, 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா அண்ட் அதே மாதிரி 1 பை காமா. ஸோ ஃபஸ்ட்டு இதோட சம் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை காமா. கீழே டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, மேலே என்ன வரும், பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இந்த பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ இதோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், 3. அப்போது 3 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமாவோட வேல்யூ என்ன, மைனஸ் 4. அப்போது மைனஸ் 3 பை 4. ஸோ இதான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைம். ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ்னால் இப்போ 1 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அதே மாதிரி 1 பை பீட்டா இன்ட்டு காமா அதே மாதிரி 1 பை
gamma into alpha. So product of two roots எடுத்துருக்கோம். So இதோட sum. So இப்போ denominator உங்களுக்கு என்ன வரும்? Alpha into beta into gamma அப்படின்னு வரும். Numerator. So alpha beta இல்லாமல் மீதி என்ன இருக்குது? Gamma. அப்போ gamma plus இங்கே என்ன வரும்? Alpha plus இங்கே என்ன வரும்? Beta. இப்போ numerator பார்த்தீங்கன்னா alpha plus beta plus gamma. அதோட வேல்யூ என்ன பார்த்தோம்? -2. By alpha into beta into gamma ஓட வேல்யூ என்ன? -4. அப்போ -2 by -4 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/2. அடுத்து வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த த்ரீ ரூட்ஸ் எடுக்கணும். அதாவது 1/alpha into 1/beta into 1/gamma. அப்போ என்ன வரும்? 1/alpha into beta into gamma. அப்போ 1/alpha into beta into gamma ஓட வேல்யூ என்ன? -4. அப்போ -1/4. இப்போ cubic equation என்ன வரும்? ரூட்ஸ் என்ன? 1/alpha 1/beta and 1/gamma. அப்போ cubic equation எப்படி வரும்னா x cube minus 1/alpha plus 1/beta plus 1/gamma into x square plus இங்கே 1/alpha into beta plus 1/beta into gamma plus 1/gamma into alpha into x minus 1/alpha into 1/beta into 1/gamma அப்படின்னு வரும் equal to 0. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுனால சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது x cube minus இப்போ 1/alpha plus 1/beta plus 1/gamma ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -3/4 அடுத்து into x square plus இப்போ 1/alpha beta plus 1/beta gamma plus 1/gamma alpha ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1/2 into x அடுத்து minus இப்போ 1/alpha into 1/beta into 1/gamma ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? -1/4 equal to 0. அப்போது x cube இங்கே minus into minus plus ஆகும். அப்போது plus 3/4 into x square plus 1/2 into x இங்கே minus into minus plus அப்போ plus 1/4 equal to 0. இப்போ denominator LCM எடுத்திங்கன்னா என்ன வரும்? 4. அப்போ numerator இங்கே என்ன வரும்? 4x cube plus 3x square plus 2x அப்படின்னு வரும் plus 1 equal to 0. ஸோ அந்த 4 அந்த சைட் போச்சுன்னா 0 தான். அப்போ overall cubic equation என்ன? 4x cube plus 3x square plus 2x plus 1 equal to 0. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரூட்ஸ் என்ன? -alpha -beta -gamma. ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது -alpha -beta -gamma. ஸோ இதில் மைனஸ் காமன் ஆட்டிங்கன்னா மீதி என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு வருமா? அப்போ -alpha plus beta plus gamma ஓட வேல்யூ என்ன? -2. அப்போ மைனஸ் இன்ட்டு -2 என்ன? +2. அடுத்து நம்ம சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் டேக்கன் அட் அ டைம். அதாவது -alpha into -beta plus -alpha into -gamma plus -beta into -gamma. ஸோ -alpha into -beta என்ன வரும்? ஆல்ஃபா into beta plus இங்கே என்ன வரும்? ஆல்ஃபா into gamma plus இங்கே வந்து beta into gamma. ஸோ அதோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம்? 3 தான். அடுத்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த த்ரீ ரூட்ஸ், அதாவது -alpha into -beta into -gamma. உங்களுக்கு என்ன வரும்? -alpha into beta into gamma. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -alpha into beta into gammaோட வேல்யூ என்ன? -4. அப்போ மைனஸ் இன்ட்டு -4 என்ன வரும்? +4. ஸோ இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் என்ன வரும்? x cube minus -alpha -beta -gamma into x square. ஏன்னா ரூட்ஸ் வந்து -alpha -beta -gamma. அடுத்து என்ன வரும்? ப்ளஸ் -alpha into -beta plus -beta into -gamma plus -alpha into -gamma into x அப்படின்னு வரும். அடுத்து மைனஸ் ஆஃப் -alpha into -beta into -gamma அப்படின்னு வரும் equal to 0. ஸோ x cube minus ஸோ -alpha -beta -gamma ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2. அப்போது -2 x square. அடுத்து ப்ளஸ் ஸோ இப்போ -alpha into -beta plus -beta into -gamma plus -alpha into -gamma. ஸோ அதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3. அப்போது 3 into x அப்போது 3x. அடுத்து மைனஸ் ஸோ இப்போ -alpha into -beta into -gamma. ஸோ இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 4. அப்போது -4 equal to 0. ஸோ x cube minus 2x square plus 3x minus 4 equal to 0. ஸோ இதான் வந்து கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.